என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். வார்த்தைக்கு என்ன பொருள்? ஏற்கனவே நான் யூஸ் பண்ணதுப்பா, இது என்ன புதுசா நான் பண்ணிட்ட மாதிரி பேசுறேன். இதையெல்லாம் எப்ப பேசுறப்பல பக்கத்துல பெண்கள் இருக்கு, எனக்கு வேலை இருக்குது நான் வரமாட்டேன் இப்போ அப்படின்னு தெனாவட்டா பேசுறீங்கன்னா, அப்படி சொல்வதற்கு ஒரு நியாயமான வழக்கா இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ஸ்டெர்லைட் போராட்டத்துல என் தம்பிமார்கள் நின்னாங்க, அவங்களோடு சேர்ந்து நானும் நின்னேன், அதனால நான் போராட்டத்துக்காக என்ன போறேன்னா நீ நெஞ்ச நிமித்தி சொல்லலாம். இது பொம்பளை கேஸ். ஒரு வருஷத்துல அப்படிலாம் பண்ண முடியுமா? நான் தான் உலகத்திலே அப்படி ஒரு சாதனை பண்ணேன் நினைச்சிட்டு சிரிச்சுட்டு சிரிக்கிறா. அப்படி எப்படி அந்த பெண்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க தெரியல. ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கற்களிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். அப்படிதான் அதுலயே சிறையில இருந்துகிட்டே கருவை கலைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். 7 முறை பண்ணலன்னு நீ சொல்ற, சரி அப்ப எத்தனை முறை பண்ண அதை சொல்லு. 7 முறை பண்ணினாலும் சரி, ஒரு முறை பண்ணாலும் சரி, குற்றம் குற்றம் தானே. கேஸே சரியா இது பண்ணல, அதுக்குள்ள நான் தப்பு பண்ணிட்டேன் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கிறேன். இது முகாந்திரம் உள்ள வழக்கு, இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாதுன்னு சொன்ன நீதியரசர் இளந்திரையன் மேல குற்றச்சாட்டை வைக்கிற ஒரு அயோக்கியத்தனமான செயலை செய்றார். இது வெறுமனே ஒரு போலீஸ்காரருக்கும், இது வெறுமனே ஒரு நீதிபதிக்கும் சீமானுக்கும், ஒரு போலீஸ்காரருக்கும் சீமானுடைய காவலாளிக்கும் நடக்கிற பிரச்சனை இல்ல. இது நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் சீமானுக்கும் இடையில் நடக்கிற ஒரு யுத்தம். உன்னுடைய பொலிட்டிக்கல் பவரபுல்லா நீ இப்படி திருட்டுத்தனமா பயன்படுத்துற எதுக்கு? பொம்பளை சோக்குக்கு. நீ பணம் சம்பாதிச்சது மட்டும் இல்ல, உன்னுடைய பொம்பளை சோக்குக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்குற, இவ்வளவு முன்னுக்கு பின் முரணான விளக்கம் கொடுக்குற. நீ கேட்கிற, உனக்கு கேள்வி கேட்கறது தகுதி இருக்கா? திருட்டு நாய் நீ. கேஸை தள்ளி போடுறீங்க, பணத்தை கொடுத்து சரி கட்டுறதுக்கு முயற்சி பண்றீங்க. 2 கோடி ரூபாயை கொடுத்து முடிக்க முடியாதுங்கிற பட்சத்துல சில பல ஆயிரங்களை கொடுத்து ஒரு காம்பன்சேஷன் மாதிரி ஏதாவது பண்ணி கொடுக்கலாங்கிற மாதிரி பண்ணிருக்கீங்க. இவ்வளத்தையும் பண்ணிட்டு 3 மாசம் தான் கொடுத்தோம் நீங்க ஒத்துக்கிடுறீங்க. நீங்க பயன்படுத்தினதின் விளைவு தான் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துருக்கு. சீமான் அவங்க மனைவி கொடுத்த பிரஸ் மீட்ல வந்து நான் சொல்லி தான் அதை கிழிச்சாங்க, அப்ப கைது பண்றதுன்னா என்ன பண்ணுன்னு சொல்றாங்க. இல்ல, சீமான் மனைவி எல்லாம் முதல்ல என்ன டிசைன்ல இருக்காங்கன்னே தெரியல. நீ கிடக்கிற கொள்ளையில இவதான் கிடைச்சாளான்னு கேட்டான்னு சொல்லி தோல்ல தட்டினாப்ல இதே நபர். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். சீமான் அவர்களுக்கு அவர் வீட்டில் சம்மன் இஷ்யூ பண்ண போய் அதை அவங்க கேட்டில் ஒட்டி அது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. அதில் அவங்க மனைவி வந்து நேற்று போலீஸ்காரங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. இன்னைக்கு வந்து போலீஸ்காரங்களை கண்டித்து அவங்களே வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. அவர் எந்த தப்பும், அந்த காவலாளி வந்து எந்த தப்பும் பண்ணல, போலீஸ்காரங்க தான் வந்து அவரை வந்து தாக்க போயிடுறாங்க, அதனால தான் அவர் வந்து சத்தம் போட்டுருக்கிறாரு தவிர அவர் எதுவும் போலீஸ்காரங்களை தாக்கல. இப்போ போலீஸ் வந்து வேணுட்டே ஒரு அதை முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டு வந்து அப்படி அணுகிருக்கிறாங்க. நாங்கள் வீட்டில் தான் இருந்தேன், என்கிட்டயே சம்மனை கொடுத்துருக்கலாம், ஆனால் வேணுட்டே எங்களை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக கேட்டில் விட்டு போயிட்டாங்க. அப்போ இது ஒரு இன்டென்ஷனோட நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி நேற்று பேசுனதுக்கு மறுத்து அப்படி பேசியிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த நிகழ்வில் வந்து முழுக்க முழுக்க சீமான் இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, எப்படி இதை தள்ளி போடலாம், எப்படி இதிலேருந்து அடுத்த கட்டமாக வந்து ஏமாத்திட்டு இப்படி அடுத்து போகலாம், இந்த நோக்கத்தோடைய தான் அவர் அதை மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ நீங்கள் சம்மனை கையில் வாங்குறதா இருந்தால் அவங்க செவுத்தில் ஒட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. கையில் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வாங்குறதா இருந்தால் அது ஒட்ட வேண்டியது இது பண்ண வேண்டியது கிடையாது. ஆனால் ஒட்டிட்டு போனதுக்கு அப்புறமும் இதே சீமான் என்ன சொல்கிறாரு, வேற ஒரு கேஸில் கூட நீங்கள் வந்து ஒட்டியிருந்தாங்க, நீங்கள் அவங்க கிழிச்சாங்க அப்படின்ட்டு. கிழிச்சது இவங்க அப்படி போகிறதுக்குள்ள ஒட்டிட்டு போன அடுத்த நிமிஷமே கிழிக்கிறாங்க. கிழிச்சது பரட்டுன்னு, அதாவது நான் மொத்தமாக சுரண்டி தூரம் எடுக்கிறாப்புல. அது மீடியா பார்த்துட்டு இருக்குது. ஆனால் இதே கயல்வெளி என்ன சொல்கிறாங்க, நான் எடுத்துட்டு வா, நான் படிக்கணும்னு சொன்னேன். படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பே அனுப்ப முடியும், நீங்கள் வந்து கிழிச்சிட்டு தான் போகணும்னு இல்லை. அப்போது நீங்கள் பேசுகிற, நீங்கள் உங்கள் வாயை காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் நடந்தது தப்பு, அங்கே நடந்தது தள்ளுமுள்ளு நடந்திருக்குது, கையில் துப்பாக்கி வச்சுருந்துருக்கிறாரு. இன்னொன்று போல காவல் ஆய்வாளரோட அந்த ரோப்பு கயிறு அந்து கிடக்குது. ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் வந்து முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளும் போது அவங்க அந்த எதிர்வினை ஆற்றத்தானே செய்வாங்க. என்ன இன்னொன்று, இந்த முதல் நடவடிக்கை என்னென்னா, ஒட்டுன பேப்பரை கிழிக்கிறோம். ஏன் கிழிக்கிறீங்க அப்படின்னா படிச்சுட்டான் கிழிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. படிக்கணுங்கிறதுக்காக கிழிச்சோன்னு சொல்கிறாங்க. ஸோ முன்னுக்கு பின் முரணாக ஒரு ஒட்டினதை கிழிச்சதுக்கு சரியான பதில் இல்லை. அப்போ கிழிச்சதுங்கிறது வந்து என்னன்னே தெரியாது எங்களுக்கு. இந்த இப்படி ஒரு நோட்டீஸே வரலன்னு சொல்வதற்கு, நாளைக்கு இதை தள்ளி போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த நோக்கத்தோட தான் செஞ்சிருக்காங்க. மீடியா இருந்தாங்களே அப்படி அப்புறம் போய் சொல்ல முடியாது. மீடியா இன்னொன்று, மீடியா இருக்கிறதுனால தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன பண்ண முடியும் சொல்லு, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்க. அதாவது ரொம்ப ஒரு எல்லையற்ற திமிர், ஒரு அரசு அதிகாரத்தோடு. அதாவது நீங்க நீதிமன்றம் இந்த சம்மனை அனுப்பி விடுதுங்க,
நீதிமன்றம் விசாரணைக்கு அழைக்க சொல்லுது. இவரை கூப்பிட்டு விசாரிச்சு 12 வாரங்களுக்குள்ள கேஸை முடிங்கன்னு சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க? 15 வருடங்களாக கேஸை இழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. யார் இழுத்துக்கிட்டு இருக்கா? சீமான் பேசுறாரு. 15 வருஷமா ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்து கேஸை இழுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் இழுத்துக்கிட்டு இருக்கா? நீங்க இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா விசாரணைக்கு போய் இதாங்க நடந்தது, இது இப்படிதான் பிரச்சனை, இது என்னன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி காவல்துறையும் வந்து அதை மும்பரமா விசாரிக்கல. ஆமா, காவல்துறை அதை அவர்தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? சீமான் சொல்றதை அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். எப்ப பார்த்தாலும் இந்த ஆட்சி தான் இதை பண்ணுது. அதிமுக காலத்துல ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது இந்த பிரச்சனை இல்லை. இப்போ எடப்பாடி சித்தப்பா ஆட்சியில் இருந்த போது இந்த பிரச்சனை இல்லை. இப்போ ஏன் ஈழத்தாயின்னு இவர் பட்டம் கொடுத்து போற்றி புகழ்ந்தாருங்கிறது நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். ஜெயலலிதா இருந்த போது இந்த பிரச்சனை இல்லை, சித்தப்பா ஆட்சியில் இருந்தப்போ இப்படி பிரச்சனை இல்லை. அப்ப இப்ப நடக்கு அப்படின்னா அவங்க ஆட்சி காலத்துல போலீஸை செயல்பட விடாமல் தடுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு போலீஸ் செயல்படுது, அவ்வளவுதான் வித்தியாசம். போலீஸை அடக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்க நீதியை அடக்கி வைத்திருந்திருக்கீங்க. நீங்க தான் இவ்வளவு காலம் இழுத்தடிப்பு செஞ்சிருக்கீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? 15 வருஷமா இழுத்துட்டோம். நீங்க இழுத்துருக்கீங்க. நீங்க திட்டமிட்டு இந்த கேஸ் நமக்கு எதிராகத்தான் முடியும், நமக்கு பிரச்சனையைத்தான் கொண்டு வரும், அதனால இழுத்துட்டு போகணும்னு சொல்றீங்க. இன்னும் கேவலமான ஒரு விஷயம் என்னன்னா, என்னங்க மாசம் 2 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டுச்சு அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறாரு. அப்படிலாம் கிடையாது. 2 கோடி ரூபாய் பேரம் பேசி இருக்கிறார். விஜயலட்சுமி கிட்ட இந்த கேஸை வாபஸ் வாங்கிருங்கன்னு சொல்லி 2 கோடி ரூபாய் பேரம் பேசி இருக்கிறார்கள். ஒண்ணு. இன்னொன்னு, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமானே தன் வாயால் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாரு. 50,000 ரூபா மாசம் கொடுத்தீங்களாமே அப்படின்னு கேட்டா, ஆமாங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க, நீங்க இந்த வீடியோ வேணா இருந்து பாருங்க, நீங்க பார்த்தா கூட நீங்களே 50,000 ரூபா கொடுப்பீங்கன்னு. ஒரு பத்திரிகைக்கு வந்த அந்த பத்திரிகையாளர்களுக்கு சம்பளமே 30,000 தாண்டி போறாது. தன்னுடைய மனைவிக்கு கட்டின புள்ளிகளுக்கு ஒரு சாக்லேட்டோ பண்டமோ 1000 ரூபாய்க்கு மேல அவரால் செலவழிக்க முடியாது மாசத்துக்கு. ஆனா ஒரு பெண்ணுக்கு மாசத்துக்கு 50,000 ரூபாய் அவர் கொடுக்குறாரு. இந்த வீடியோவை பார்த்தா நீங்களே கரிசனமாவீங்கன்னா அவருக்கு என்ன வந்திருக்குது? இப்ப கரிசனப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்குது? 50,000 ரூபாய்க்கு உங்களுடைய கரிசனம் என்ன இறங்குது? இன்னொன்னு, நான் கொடுத்தேன்னு கூட சொல்லல, அதை கொடுத்து போடுங்கடா அப்படின்னு சொன்னேன். பசங்க கொடுத்தாங்க. கட்சியில தம்பிகள் வந்து முழு நேரமா காசே இல்லாம வசூல் பண்ணிக்கிட்டு சாப்பிட கூட வழி இல்லாம தங்கலாம் பிளாட்ஃபார்ம்ல தங்கிட்டு தேர்தல் வேலை பாக்குறாங்க. அப்பெல்லாம் கூட கட்சியில இருந்து காசு கொடுத்தது கிடையாது, இவரும் கொடுத்தது கிடையாது. இவங்களுக்கு மட்டும் ஒரு அவருக்கு இந்த கரிசனம் எப்படி வருது பாத்தீங்களா? அப்போ குற்றம் செஞ்சிருக்கீங்க, குற்றத்தின் மேல் அது நிரூபணமாயிருங்கிற அச்சம் இருக்குது, கேஸை தள்ளி போடுறீங்க, பணத்தை கொடுத்து சரி கட்டுறதுக்கு முயற்சி பண்றீங்க, முழுசா முடிக்க முடியாது, 2 கோடி ரூபாயை கொடுத்து முடிக்க முடியாதுங்கிற பட்சத்துல சில பல ஆயிரங்களை கொடுத்து ஒரு காம்பன்சேஷன் மாதிரி ஏதாவது பண்ணி கொடுக்கலாங்கிற மாதிரி பண்ணிருக்கீங்க. இவ்வளத்தையும் பண்ணிட்டு 3 மாசம் தான் கொடுத்தோம் நீங்க ஒத்துக்கிடுறீங்க. ஒரு கண்டினியூட்டி கூட அதுல கிடையாது. தர்றேன்னு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு ஒரு கண்டினியூட்டி இல்லாம ஒரு 3 மாசம் குடிச்சிட்டு ஏமாத்திடுறது. இப்படி தொடர்ந்து அந்த பெண்ணை ஏதோ ஒரு வகையில நீங்க பயன்படுத்தினதின் விளைவு தான் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு. இவ்வளத்தையும் பண்ணிட்டு கருக்கலைப்பு பண்ணீங்களாமே அப்படின்னு நீங்க கேஸையே சரியா நடத்தலன்னு சொல்றாருங்க. நீதிபதி மேல கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. கேஸே சரியா இது பண்ணல, அதுக்குள்ள நான் தப்பு பண்ணிட்டேன் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கிறாரு. இதை நீ வழக்கு, இது முகாந்தரம் உள்ள வழக்கு, இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாதுன்னு சொன்ன நீதிபதி மேலேயே திரு இளந்திரையன் மேலே, அவர்கள் மேல, நீதியரசர் இளந்திரையன் மேல குற்றச்சாட்டை வைக்கிற ஒரு அயோக்கியத்தனமான செயலை செய்யறாரு. ஒரு பக்கம் காவல்துறைங்கிற ஒரு அந்த இன்வெஸ்டிகேஷன் பாடி, இன்னொன்னு நீதித்துறைங்கிற அந்த அந்த அமைப்பு, ரெண்டையும் கேள்விக்குறியாக்குகிற, ரெண்டையும் எள்ளி நகையாடுகிற. நீங்க அந்த அமைப்புகளுக்குள்ள ஈஸியா இது பண்ண முடியாது. அதுக்குன்னு என்ன ப்ரொசீஜரோ, எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருங்க, நீங்க உங்களுக்கு சொத்து குவிப்பு வழக்குன்னு சொன்னா ஆனானப்பட்ட முதலமைச்சர் பதவியில் இருந்த ஜெயலலிதாவே பெங்களூருக்கு போகத்தானே செஞ்சாரு. என்ன கொடுக்கப்பட்ட குன்கா தீர்ப்பு வாங்கிட்டு தானே செஞ்சாரு. 2வது ரீஅப்பீல் போவாங்க, அது வேற. ஆனால் கூப்பிட்டால் போய் தான் ஆகணும். அப்படிப்பட்ட வாய்தாராணின்னு பேர் வாங்கின ஜெயலலிதாவே காத்து கிடந்தார். நீங்க எனக்கு வேலை இருக்குது நான் வரமாட்டேன் இப்போ அப்படின்னு தெனாவட்டா பேசுறீங்கன்னா, அப்படி சொல்வதற்கு ஒரு நியாயமான வழக்கா இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ஸ்டெர்லைட் போராட்டத்துல என் தம்பிமார்கள் நின்னாங்க, அவங்களோடு சேர்ந்து நானும் நின்னேன், அதனால நான் போராட்டத்துக்காக என்ன போறேன்னா நீ நெஞ்ச நிமித்தி சொல்லலாம். இது பொம்பளை கேஸு, கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல. நான் என்ன சொல்றேன், இத்தனை பெண்களை எப்பெல்லாம் பாருங்க இந்த மாதிரி இந்த பிரச்சனை விஜயலட்சுமி பிரச்சனை வரும்போது ஃபுல்லா பெண்களை கொண்டாந்து விட்டுட்டு, எனக்கு அந்த காட்சியை பார்க்கும்போது என்னடா இந்த கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலேன்னு ஒரு பாட்டு வரும், எல்லாம் பெண்களா இருக்கும், ஒரே ஒரு ஆண் மட்டும். நான் இதை ரொம்ப சீரியஸா பேசுறேன்.
எப்பெல்லாம் இந்த பிரச்சனை வருதோ இத்தனை பெண்களையும் பின்னாடி வச்சுட்டு இவர் மட்டும் சென்ட்ரல் உட்காந்துப்பார். அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்த கேள்வி நீங்க ஏதோ எக்குத்தப்பா கேள்விகள் வந்துடக்கூடாது. சொகுசா நாம பெண்கள் பாதுகாப்புல இப்படிலாம் இது இவ்வளவு பண்ணிட்டு பெண்கள் இருந்தா இவர் பண்ண விஷயத்தெல்லாம் கேட்க முடியாது, கேட்க முடியாது, கேள்விகளை மாற்றி எதுவும் கேட்க முடியாது, கொஞ்சம் ஒரு மாதிரி அங்க விரசமா இருக்குங்களா. ஆனா அவங்க அதாவது கேள்வி கேட்பவர்களுக்கு அந்த நாகரிகம் உண்டு. அந்த அந்த உளவியலை புரிஞ்சுக்கிட்டு தான் பெண்களை கொண்டாந்து நிறுத்துறாப்புல வச்சுட்டு 7 முறை ஒரு வருஷத்துல கற்கலை பண்ணேன்னு சொல்றாங்க. ஒரு வருஷத்துல அப்படிலாம் பண்ண முடியுமா? நான் தான் உலகத்திலே அப்படி ஒரு சாதனை பண்ணேன்னு நினைச்சிட்டு சிரிக்கிறா. அப்படி எப்படி அந்த பெண்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கற்களிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். அப்படிதான் அதுலயும் சிறையில இருந்துகிட்டே கருவை கலைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். 7 முறை பண்ணலன்னு நீ சொல்ற, சரி அப்ப எத்தனை முறை பண்ண அத சொல்லு. 7 முறை பண்ணினாலும் சரி, ஒரு முறை பண்ணாலும் சரி, குற்றம் குற்றம் தானே. 7 முறை வெட்டினாலும் சரி, ஒரு முறை வெட்டினாலும் சரி, வெட்டினது கொன்னது தானே. அப்போ உன் மேல் உள்ள கேஸ் என்ன? அது இன்னும் கூடுதலா என்ன பேசுறாப்புலன்னா, நான் ஏதோ அப்பதான் குச்சி கட்டி சமஞ்ச பொண்ணுன்னு சொல்றேன், அப்பதான் ஒரு பருவ பொண்ணை நான் அப்படியே தூக்கிட்டு போய் துடிக்க கற்பழிச்சிட்ட மாதிரி எல்லாம் நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். பேச வர்றது என்ன? நீங்க வார்த்தைக்கு என்ன பொருள்? ஏற்கனவே நான் யூஸ் பண்ணதுப்பா, இது என்ன புதுசா நான் பண்ணிட்ட மாதிரி பேசுறேன். இதையெல்லாம் எப்ப பேசுறப்பல பக்கத்துல பெண்கள் இருக்காங்க. நான் என்ன ஒரு காலேஜ் பொண்ணு தூக்கிட்டு போயிட்டேனா? மறுபடியும் சர்ச்சைக்குரிய நான் என்ன காலேஜ் பொண்ணா தூக்கிட்டு போயிட்டேன்? நான் என்ன ஒரு புதுசா குச்சி கட்டின பொண்ணு தூக்கிட்டு போயிட்டேனா? ஏடா கிளவிய தூக்கிட்டு போனா கூட அது பாலியல் வன்கொடுமை. அந்த எத்தனையோ பசங்க மேல எவ்வளவு மூதாட்டிகளை துன்புறுத்தினாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. இன்னொரு கேள்வி கேட்குறாப்புல என்னன்னா, பாலியல் வழக்கு பொள்ளாச்சி சம்பவங்கள் இருக்குது, இங்க பொள்ளாச்சி சம்பவம் சிபிஐயில் இருக்குது, வழக்கு விசாரணையில் தான் இருக்குது. நீ 15 வருஷமா உன் கேஸ் இருந்துகிட்டு இருக்குது, நீ போக மாட்டேங்கிற. இப்போ நீ என்ன சொல்ல வரேன்னா, பொள்ளாச்சி கேஸ் இருக்குது, இங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் இருக்கு, இதெல்லாம் நீங்க கவனிக்கல, என் மேல என்ன உங்களுக்கு சிறப்பு இல்ல? அப்போ இது சொல்ல வருவதன் நோக்கம் என்னன்னா, இது எல்லாம் இருக்கிற கேஸ் மாதிரி நீங்களும் ஒத்துக்கிட்டீங்களா? பெண்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கேஸ், இது பொம்பளை கேஸ் ஒத்துக்கிட்டீங்களா? இதுல என்ன பெருமை வாழுது? இல்ல இவர் என்ன சொல்றாருன்னா, திமுகவுக்கு நான் பெரிய சவாலா இருக்கிறேன், நான் சமாளிக்கவே முடியல, நான் இவ்வளவு ஓட்டு வாங்குறேன் பணமே கொடுக்காம, என்ன சமாளிக்க முடியாமலாம் அவங்களுக்கு. இதத்தான் நீங்க நயமான ஒரு நயவஞ்சக ஒரு விஷத்தனமான மனிதன் இவன். தன் மேல இருக்கக்கூடிய அசிங்கத்தை அசிங்கம்னு நினைக்காத ஒரு நபர், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களை வைத்துக்கிட்டே ஒரு பெண்ணுக்கு எதிராக பேசுகிறோங்கிற உணர்ச்சி இல்லாத நபர், இவ்வளவையும் பண்ணிட்டு இதை ஒரு பொலிட்டிசைஸ் பண்றாப்புல. என்ன அப்படின்னா, இது எனக்கும் அந்த பெண்ணுக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லைங்க, நான் கருக்கலைப்பு செஞ்சது விஷயம் இல்லை, 7 முறை பண்ணனா, அதை ஒரு வருஷத்துக்குள்ள பண்ணனா, இதெல்லாம் விஷயம் இல்லை, இது திமுகவுக்கும் எனக்குமான பிரச்சனையில தான் இது வருது அப்படின்னு சொல்வதுங்கிறது எவ்வளவு பெரிய. அதாவது இது முழுக்க அது மட்டும் இல்லாம இது புலிக்கொடிக்கும் இந்த திமுக கொடிக்கும், அதாவது தமிழனுக்கும் திராவிடனுக்கும் இதெல்லாம் இப்படி சித்தாந்த ரீதியாக கொண்டு, அதாவது நீ விஜயலட்சுமிங்கிற பெண்ணை பொறுக்கித்தனம் பண்ணி அந்த பெண்ணை ஏமாத்தி அவளை நீ செய்தாயா செய்யலையா, அவள்கிட்ட கருக்கலைப்பு செஞ்சியா செய்யலையா, இதை நீ உனக்கு தைரியம் இருந்தா நீ விசாரணைக்கு போ, உனக்கு தைரியம் இருந்தா டெஸ்ட் எடுக்க சொல்லு, அந்த உடம்புல அவங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுங்க, ஏன் உடம்புல டெஸ்ட் பண்ணுங்க, சட்ட ரீதியா போவோம், அறிவியல் ரீதியா போவோம், இதெல்லாம் பேசு. நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றேன்ல, இதெல்லாம் பேசு. அதை விட்டுவிட்டு இது சித்தாந்த ரீதியான போர், எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம். சீமான் கட்சியை பொறுத்தவரையிலும் அது பேசுறதெல்லாம் பயங்கரமா பேசுவாப்புல. முற்போக்குக்கு பெண்களுக்கு பாதிக்கு பாதி 50-50 இதெல்லாம் மேலோட்டமா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பாருங்க, அவருடைய கட்சியை சேர்ந்த வெண்ணிலா தாயுமானவன்கிற பெண் மேல அந்த ஆடியோவே இருக்குது, சீமான் பேசுனது. நீ இஷ்டத்துக்கு யாரு கூட்டினாலும் வேணுமா சுத்துவ, உன் விருப்பப்பட்டவனோட போவ, நீ ஒரு ஆளை பத்தி இப்படி பேசுவியான்னு சொல்லி பேசுறாப்புல. அதாவது முற்போக்குன்ற பேர்ல, ஆமா முற்போக்குன்னு சொல்லிட்டு உன் விருப்பத்துக்கு உன் இஷ்டத்துக்கு பண்ணுவ, இதெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு பேசுறாரு. அதே மாதிரி காளியம்மாளை பிசுறு மசுறு அப்படின்னு பேசுனதெல்லாம் இருக்குல்ல, நான் பிசுறுன்னு சொல்லுவேன், மசுறுன்னு சொல்லுவேன், நாளைக்கு உசுறுன்னு கட்டி பிடிச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இதெல்லாம் கோர்த்து பாருங்க, பெண்கள் மேல் இவருக்கு தனியான ஒரு இதெல்லாம் இல்லை, மொத்தமாவே இவர்கள் மேல் மரியாதையே கிடையாது. விஜயலட்சுமி மேல மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் எனக்கு ஒரு
பொருட்டில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் பார்த்துக்கிட்டு இருக்குது. நீதி பரிபாலன அமைப்புகள் பார்த்து கொண்டிருக்கிறது, மீடியாக்கள்ல மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளும் சீமான் வந்து ஒரு யூடியூப்லயும் இதுலயும் செல்போன்ல பார்க்கக்கூடிய தம்பிகளுக்கு மட்டுமே வீரவசனம் பேசி கொண்டிருந்தார். இன்னைக்கு பேசுற இந்த வீரவசனம் என்பது ஒரு அயோக்கிய பயல் பேசுற அறச்சீற்றம். இந்த அயோக்கிய பயலுக்கு என்ன அறம் இருக்குது, அவனுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஏற்படுத்துகிற ஒரு பேச்சு இது. கண்டிப்பா இதை எல்லாராலையும் உணர்ந்துவிட முடியும். விசாரணைக்கு நான் ஒத்துழைக்கிறேன், ஆனா நீங்க சொல்ற டைமுக்குலாம் வர முடியாது, எனக்கு பல வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு தான் வர முடியும். அப்படி சொல்லிட்டு ஏன் இன்னைக்கு ஈவினிங் நான் வரேன்னு சொல்லி போறீங்க? அரசு என்ன, அதான் சொல்றேன், அரசு இயந்திரம், அதாவது அரசு மட்டும் இல்லைங்க, இந்த நிர்வாக இயந்திரம், இந்த நீதி பரிபாலன இயந்திரம் உங்களை என்னைக்கு கூப்பிடுதோ அன்னைக்கு தான் போக முடியும். நீங்க இன்னொரு கேள்வி கேட்குறீங்கல்ல, நான் என்ன கேட்கிறேன், இதே சீமான் ஒரு சாதாரண படம் எடுத்த ஒரு வீடியோ, ஒரு ஃபெயிலியர் டைரக்டரா வீட்டுல இருந்தா நீங்க இது இவ்வளவு பெருசாக்குவீங்களா? ஒரு ஃபெயிலியர் டைரக்டரா இருந்தா இவ்வளவு தெனாவட்டா போன உடனே கிழிக்க முடியுமா? அவர் வீட்டுல உள்ள ஒரு வாட்ச்மேன் கிழிப்பானா? ஒரு ஃபெயிலியர் டைரக்டரோட வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன் வருகிற இன்ஸ்பெக்டரோட கயிறை பிடிச்சி இழுத்து அத்துருவானா? சட்டையை பிடிச்சி மல்லு கட்டுவானா? 1000 பேரை கூட்டு ஸ்டேஷனுக்கு 1000 பேரை கூட்டு வந்து ஸ்டேஷனுக்கு வருவானா? இத்தனை பெண்களை படைசூழ உட்கார்ந்து வச்சுக்கிட்டு இது பண்ணுவானா? உங்கள் அதிகாரம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிரும் சவால் விடுவானா? அது அரசுக்கு விடுகிற சவாலா? இன்னைக்கு அதிகாரம் இருக்கும் நாளைக்கு போயிரும், நீ இவங்களை நம்பி கேஸ் கொடுத்துக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிற, நீ உன் மேல எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெண் மேல், விக்டிம் மேல் பகிரங்கமா வைக்கிற குற்றச்சாட்டு இல்லையா? அப்போ ஒரு சாதாரண டைரக்டர் இவ்வளவு தெனாவட்டா பேச முடியுமா? உன்னுடைய பொலிட்டிக்கல் பவரபுல்லா நீ இப்படி திருட்டுத்தனமா பயன்படுத்துற எதுக்கு? பொம்பளை சோக்குக்கு. நீ பணம் சம்பாதிச்சது மட்டும் இல்ல, உன்னுடைய பொம்பளை சோக்குக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்குற, இவ்வளவு முன்னுக்கு பின் முரணான விளக்கம் கொடுக்குற. நீ கேட்கிற, உனக்கு கேள்வி கேட்கறது தைரியம் இருக்கா? அதாவது தகுதி இருக்கா? திருட்டு நாய் நீ ஏன் இவ்வளவு பயந்து ஓடணும்? நான் என்ன கேட்கிறேன், நீ உன் மேல கரெக்டா இருக்கிற பட்சத்துல நீ எதுக்கு நீதி அமைப்பு கிட்ட நீ போய் சொல்ல வேண்டியதானே? எத்தனை முறை கோட்டாலும் போன வேண்டியதானங்க? சாதாரண நாள் சொல்ல முடியுமாங்க? நான் என்ன சொல்றேன், பிரஸ் வருது, ஒரு சாதாரண டைரக்டர் நான்லாம் வர முடியாது போயா அப்படின்னு சொல்ல முடியுமா? அது என் மேல போட்ட வழக்கே இல்லை, நான் தான் வழக்கு போட்டேன், பிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி முறையும் என்ன என் மேல வழக்கு இருக்குன்னு சொல்லாதீங்க அப்படின்னாரு. அதாவது அப்படி இல்லை, வழக்கு அவர் மேல இருந்துச்சு, இவர் வந்து மனு தான் கொடுத்தாரு. 2வது மனு என்ன, இதை ஸ்குவாஷ் பண்றதுக்கு மனு கொடுத்தாரு, அது வழக்கு இல்லையா? நீ கொடுத்த மனுவுக்கு தான் நீதிபதி கேட்டுட்டு எப்படிரா மனசாட்சியோடு, உனக்கு கொஞ்சமாவது நெஞ்சில ஈரம் இருந்தா நீ இப்படி பண்ணுவியா? விசாரிச்சு பார்த்துட்டு இப்படி ஒரு பெண்ணை ஏமாத்தி இருக்கிற, இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிருக்கிற, நம்ப வச்சு கழுத்த இருக்கிற, இவ்வளத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு என்னை தள்ளுபடி பண்ணிருக்க, என் மேல நான் குற்றமற்றவன்னு சொல்லி வந்திருக்கிறியே, உன்னை விளக்கமாத்த கொண்டு சாத்த வேண்டாமான்னு சொல்லித்தான் அவரு இது சாதாரண கேஸ் இல்லை, இதை முடிக்க முடியாதுன்னு சொல்றாரு. நீ என்ன சொல்ற, நீ ரிவர்ஸா என்ன அடிப்படையில் நீங்க ஆராய்ஞ்சீங்க, விசாரிக்காமல என் மேல தீர்ப்பு எழுதுறீங்கன்னு சொல்லி நீதிபதி மேல வந்து குற்றம் சாட்டுறாப்புல. இது வந்து கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். நான் என்ன சொல்றேன், இது வெறுமனே ஒரு போலீஸ்காரருக்கும், இது வெறுமனே ஒரு நீதிபதிக்கும் சீமானுக்கும், ஒரு போலீஸ்காரருக்கும் சீமானுடைய காவலாளிக்கும் நடக்கிற பிரச்சனை இல்லை. இது நீதித்துறைக்கும் காவல் செய்கிற அந்த காவல்துறைக்கும் சீமானுக்கும் இடையில் நடக்கிற ஒரு யுத்தம். அப்படிதான் நீங்க பார்க்கணும். ஒரு தனிப்பட்ட உன் பிரச்சனைய, உன் பொம்பளை பிரச்சனைய ஒரு அரசுக்கு எதிராக நீ செய்யும் போது இதுதான் உண்மை. இப்படித்தான் பார்க்கணும். ஒரு நிர்வாக அமைப்புக்கும் உனக்கும் இடையில, நீதி பரிபாலன அமைப்புக்கும் சீமானுக்கும், காவல்துறைக்கும் சீமானுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை, இதை வெறுமனே நீலாங்கரை இன்ஸ்பெக்டருக்கும் இவங்களுக்கு நடந்த பிரச்சனைன்னு பார்க்க கூடாது. சரிங்களா? இப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை தான் இந்த சீமான் செஞ்சுட்டு இருக்காரு. இதனுடைய குற்றச்சாட்டு. சீமான் அவங்க மனைவி கொடுத்த பிரஸ் மீட்ல வந்து நான் சொல்லி தான் அதை கிழிச்சாங்க, நம்ம கைது பண்றதுன்னா என்ன பண்ணுன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றபடி பார்த்தா அந்த சர்ச்சை, அந்த பிரச்சனை எல்லாம் அங்க வரதுக்கு காரணமே அவங்களதான் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள நோக்கி கைது பண்ணுன்னு சொல்ல, சீமான் மனைவி எல்லாம் முதல்ல என்ன டிசைன்ல இருக்காங்கன்னே தெரியல. நீ கிடக்கிற கொள்ளையில இவதான் கிடைச்சாளான்னு கேட்டான்னு சொல்லி தோல்ல தட்டினாப்ல இதே நபர். அந்த நபர் இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுது, நான் சொல்லி தான் கிழிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் அதான் என்ன சொல்றேன், இவங்க பேசுறது எவ்வளவு மோசம் பாருங்களேன். வாட்ஸ்அப்ல எடுத்தாங்க அனுப்ப முடியும், கிழிச்சா தான் படிக்க முடியும், அனுப்ப முடியும்னு சொல்லி கிழிச்சாங்கன்னு சொல்லி சாட்டை திறமுறை வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்த பேசி வச்சுட்டு தான் பேசி சொல்லியிருக்காங்க. கிழிச்சா தான் படிக்க முடியும், எப்படி படிக்க முடியும்? இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் போய் எடுத்து தட்டினீங்கன்னா வரப்போகுது, அனுப்பி வைக்க போகிறேன். கிருஷ்ணகிரியில் இருந்தா என்ன, சான் பிரான்சிஸ்கோவில் இருந்தால் கூட இன்னும் அடுத்த நிமிஷம் போயிடும். பார்த்துட்டு ஆமாம் அப்படிதான், நான் நாளைக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி வரேன், முடிஞ்சு போச்சு. இதை விட்டுட்டு நீங்கள் கிழிச்சிட்டு இருப்பீங்களா? நான் என்ன சொல்கிறேன்,
இந்த நிர்வாகத்தின் மேலும் இந்த துறையின் மேலும் இதனுடைய வலுவின் மேலும் இந்த கட்டமைப்பின் மேலே நீங்க வந்து தாக்குதல் நடத்துறாங்க. இது எப்படின்னா, நீ நல்லா கவனிங்க, நீ பெரியார் மேல நீ குற்றச்சாட்டை வைக்கிற, எந்த இருக்கு ஆதாரம்னு கேட்டுட்டு ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு பேரணி கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வராங்க. உங்ககிட்ட ஒன்றும் பண்ணலை. ஆனா நீங்க அதை எப்படி அப்ரோச் பண்ணி தெரியுமா? உருட்டுக்கட்டையை கையில வச்சுக்கிட்டு வா. நீங்க பழைய இந்த அரண்மனை இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்ப்பீங்கல்ல, சரத்குமார் படங்கள், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஜமீன்தார்கள் வந்து வர்றவனை உருட்டுக்கட்டையில ட்ரீட் பண்ணுவாங்கல்ல, அப்படி மக்களை இப்போ நீங்க கேள்வி கேட்க வர்றவங்கிட்ட உருட்டுக்கட்டையை கையில் வச்சுட்டு நீங்க ட்ரீட் பண்ணு, அதாவது காத்திருக்கிறீங்க. அதே டோன் தானே, அதோட தொடர்ச்சி தான். அன்னைக்கு உருட்டுக்கட்டை, இன்னைக்கு ரிவால்வர், கை துப்பாக்கி, வர்ற இன்ஸ்பெக்டர் சட்டையை பிடிச்சி இழுக்கிறது, ஒட்டுனதை கிழிப்பேன், முடிஞ்சா நான் வரமாட்டேன், முடிஞ்சா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இப்போ எல்லாத்தையும் கோர்த்து பாருங்க. இது நான் என்ன சொல்றேன், இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, இவ்வளவு ஆட்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இத்தனை மக்கள் டிவியில பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. இதுலயே ஒரு அயோக்கிய பையன் இவ்வளவு பேசுறான்னா, நீங்க ஒரு சாதாரண பெண்ணா இருந்து நீங்க ஒரு நடிகை தான் இருந்தாலும் கூட அந்த பெண்ணை என்னென்னலாம் இந்த ஆள் பண்ணியிருப்பான். அதிகாரம் தன் கையில் இருக்கும்போது, அதாவது இவருக்கு சொகுசான பாதுகாப்பு அதிமுக ஆட்சியில் கிடைக்கும் போது எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாப்புல. இதையெல்லாம் நம்ம மக்களாகி நாம் சிந்திச்சு பார்க்கணும். இது வெறுமனே ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை இல்லைங்க, அவ்வளோ பெரிய கல்பிரிட் இந்த ஆளு. என் மேல எந்த குற்றமும் இல்லை, இன்னும் நிரூபிக்கப்படலை. இது நடக்கிறதெல்லாம் பாருங்க. இது வந்து நிரூபிச்சு தான் உங்களுக்கு புரியணுமா? காத்துக்கிட்டு இருப்பீங்களா? இன்னொன்று, சீமான் மனைவியை பொறுத்தவரையிலும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்களும் ஒரு வக்கீல்னு சொல்றாங்க. சட்டம் தெரிந்து செய்யறாங்களோ தெரியாம செய்யறாங்களோ, அல்லது இதை நாம எப்படி வேணாலும் பார்த்துக்கலாங்கிற திமிர்ல பண்றாங்களோ இல்லை, இந்த பிரச்சனை இதுன்னு இருக்கும்போது செய்ய சொன்னது நான் தான் சொல்லும் போது அவர் மேலையும் சட்டம் பாயத்தான் செய்யணும், அவரையும் கை செய்யத்தான் செய்யணும். இதுல மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.